எல்லாரும் இயற்கை இயற்கை இயற்கைன்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க? மலை, காடு, நிலம் அப்படின்னு நீங்க நிக்கிறீங்கல்ல. இயற்கை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயங்கிறது கடல் தான். கடல் தான் அதிகமான மழையையும் அதிகமான காற்றையும் அதிகமான ஆக்சிஜனையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு வாழ்வியல் இடம். 3 பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலம்தான் நமக்கு. அப்ப அந்த கடலுக்குள்ள நடக்கிற வணிகம் நாட்டு மக்களுக்கோ இல்ல இந்திய மக்களுக்கோ இல்ல உலகளவு மக்களுக்கோ தெரியாது தெரியாது தெரியாது. 5/5/2025 ஆண்டு நம்ம விழிஞ்சம் துறைமுகம் கேரளாவுக்கு பக்கத்துல எல்சா 3ங்கிற ஒரு கப்பல் சுமார் 680 கண்டெய்னரோட மூழ்குச்சு. அதுல பாத்தீங்கன்னாக்க நூத்துக்கணக்கான கண்டெய்னர்ல பெட்ரோலு, டீசல், குரூடாயில், இன்னும் நூத்துக்கணக்கான கண்டெய்னர்ல பாத்தீங்கன்னாக்க இந்த பிளாஸ்டிக் தயாரிக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் அப்படியே கடல்ல மூழ்கி. சிபிரியன்கிற நாட்டினுடைய கம்பெனிக்கு சொந்தமான எல்சா 3ங்கிற கப்பல்ல மூழ்கி. அதோட பெரிய பேரிடர் இழப்பா உடனே அந்த கேரளா அரசு அறிவிச்சு, அந்த கேரளா அரசு அந்த கப்பலை கைப்பற்றி அதை தேசிய பேரிடர் மேல் அறிவிச்சு என்ன பண்ணாங்கன்னா, அங்குள்ள மீனவர்களுக்கு என்ன பண்ணாங்க, உடனே 3 மாசம் தொழிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லி அறிவிச்சு அவங்களுக்கு அந்த மீனவர் உதவித்தொகை கேரளா அரசு அறிவிச்சு. கேரளா மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்ணாரு, அந்த கப்பல் நிறுவனத்து மீது பெரும் இழப்பீடு கேட்டு வழக்கு தாக்கல் செய்தார் கேரளா ஹைகோர்ட்ல. அது மட்டும் இல்லாம நாங்கள் இந்த கப்பலை கையகப்படுத்த மட்டும் இல்லாம அந்த லிபீரியா கம்பெனியோட எந்த கப்பல் வந்தாலும் நாங்க பிடிப்போம் கேரளா அரசு அறிக்கையை விட்டு அந்த கப்பலை தேடியும் போய் பிடிச்சு கொண்டு கட்டுப்படுத்தி உள்ள வச்சிருந்தாங்க.